குட் மார்னிங். மணி 5:10. இன்றைக்கி வந்து 10K போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்தேன். திடீர்னு பார்த்தா லைட்டாக தூரல் போடுது. வேறு இடியுது. நாட் ஷுர் எவ்வளோ ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தப்போ வந்து லைட்டாக கூட மழை பெய்யல. அந்த தைரியத்தில் தான் ஓகே தேங்க்யூ. இடி மின்னல் மழை எல்லாம் இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி 10K கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு. பண்ணுங்க. அது மழை வர வருது, என்ன பண்ணுங்க? நேற்று ரன்னிங் போகலான்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு கிளம்புனேன். ஆனால் ரன்னிங் போக முடியல, மழை பெஞ்சுது. இன்றைக்கி ரன்னிங் போகலான்னு நினச்சேன். ஆனால் நேற்று நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன், வெதர் ஆப்பில் பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி மழை தான், அதனால போக முடியாது தெரியும். ஸோ ஓகே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி லோவர் பாடி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் மழை பெய்து இடி இடிக்கிறதுனால பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி கட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க் அவுட் ஷெடியூல்லாம் நான் ஆக்சுவலி எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இதான் லோவர் பாடி ஒர்க் அவுட். அப்படி சொன்னால் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு 7 எக்ஸசைசஸ் 4 sets பண்ணுற மாதிரி இருக்கும். 15 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பேசிக்காக ஸ்குவாட், லோ பாடி பண்ணுற ஸ்குவாட், டெட் லிஃப்ட், லஞ்சஸ், ஸ்மால் ஸ்குவாட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மான்சூனில் என்னோடய ரன்னிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமைஸ் ஆகிடுச்சு. கேட்குதா தண்டர் சவுண்டு? ஆக்சுவலி நான் சம்மரில் வந்து நல்லாவே ஓடினேன். லைக் மேக்ஸிமம் 3 to 4 days a week கூட நான் ரன்னிங் போனேன். லைக் மினிமம் ஒரு 3 days ரன்னிங் போனேன். ஆனால் இந்த வீக்கில் வந்து நான் ஒரு நாள் தான் ரன்னிங் போனேன் 5K. ரொம்ப என்னோட அந்த ரன்னிங் ஷெடியூல் வந்து நம்ம பூச்சி சவுண்டு கேட்குது. வலி இல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஒர்க் அவுட் ஷெடியூல் வந்து மோஸ்ட்டாக ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஏன்னு தெரில. ஸோ அதனால் அப்போ பாடி ஒர்க், இந்த வாரம் அப்போ பாடி ஒர்க் அவுட் ஒரு நாள் பண்ணேன், ரன்னிங் ஒரு நாள் போனேன், அப்புறம் வாக்கிங் ஒரு நாள் போனேன். ஸோ இன்றைக்கி வந்து லோ பாடி ஒர்க் அவுட். அவ்வளோதான் இந்த வீக் ஃபுல்லாக நான் பண்ண ஷெடியூலு. மேக்ஸிமம் 4 days எப்படியாவது புஷ் பண்ணிடணும்னு எலும்பி ஆல்ரெடி 1 hour ஆக போகுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5:25 ஆக போகுது. ஆனால் இன்னும் என்னோடய ஃபேஸ் பஃபியாக அப்படியே தூங்கு மூஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ்க்கு ரெடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தண்ணி, ஒர்க் அவுட்ஸ்க்கு தேவையானது, ஸ்டெப்பர் அண்ட் என்னோடய வெயிட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வெயிட்ஸ் எல்லாம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும், அந்த ஸ்டாக் பண்ணுற அந்த இது. இன்றைக்கி என்னோடய பிளான் வந்து 8 kg to 10 kg லைக் ஈச் சைட், which is equal to 16 or 20. அதுவே எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ ரொம்ப நேரம் பேச வேண்டாம், போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா? வீக்கெண்டில் எனக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து மீல் ப்ரெப் பண்ணுறது. இதை நான் ஒரு 6 to 8 months பண்ணிகிட்ருக்கேன். மீல் ப்ரெப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஹெட் ஆஃப் டைமே உங்களோட மீலெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். எதர் நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா அதோட காம்பனன்ட்ஸான கார்ப்ஸு, வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் அதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுட்டு அந்த டைம் நீங்கள் குக்கிங் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பிளானிங் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த வீக்குக்கு என்னென்ன மெனுலாம் நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரெப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எதர் நீங்கள் ஒரு டிஜிட்டல் நோட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக நான் இப்படி ஒரு நோட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாகவும் எழுதி மண்டே டு சண்டே வந்து என்னென்னலாம் நீங்கள் சமைக்க போகிறீங்கிறத வந்து நீங்கள் எழுதி வச்சு உங்களோட குக்கிங் டைமை சேவ் பண்ணுவீங்க, உங்களோட மணியை சேவ் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். நான் பர்சனலாக எப்படி பண்ணுவேன்னா சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க்
ஒர்க் பண்ணுவேன், சண்டே கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். இந்த சோக் என்னென்ன மெனு வேணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுறது வந்து நான் சாட்டர்டே பண்ணிப்பேன். சண்டே வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வாங்கணும், என்னென்ன அதை கட் பண்ணணும், என்னென்ன குக் பண்ணணும், அந்த ஒர்க்லாம் நான் வந்து சண்டே பண்ணுவேன். 7 மந்த்ஸாக நான் அதை பண்ணிட்டு இருக்கனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இனிஷியல் டேஸில் நான் அதை பண்ணுறப்ப வந்து சும்மா ரேண்டமாக ஏபிசி ஜூஸ் நிறையா பண்ணி வச்சுறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறையா பண்ணி வச்சுறது, மேரினேட் பண்ணுறதும் நிறையா சிக்கன்ஸே நிறையா 2-3 டப்பாவில் மேரினேட் பண்ணுறது. ஸோ நமக்கு ஒரு பாயிண்டில் வந்து அது மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக ப்ரெப் ஒர்க் ஒரு நாளும் பிளானிங் ஒரு நாளும் பண்ணேன். இது எனக்கு ரஃபாக வந்து 2 நாளுமே சேர்த்து ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு 1 hour ஆகும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகும். அவ்வளோ 2 நாள் நான் இப்படி ஒரு 1 hour to 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வந்து எனக்கு குக்கிங்கை பற்றின பெரிய ஒரு தாட் மண்டேல ஓடிட்டு இருக்காது. இல்லைனா நைட் தூங்குறப்போ நாளைக்கு என்ன பண்ணணுன்னு இருக்கும், நாளைக்கு காலையிலேன்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அந்த தாட் ப்ராசஸ்லேயே நான் பாதி நேரம் வந்து நான் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகி எனக்கு இரிட்டேஷன் வந்து, ஏன்னா ஃபுட்டு தான் நமக்கு மெயின். நம்ம நல்லா சாப்பிட்டு நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியும். மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, மிட் மார்னிங் ஸ்நாக்கு, அப்புறம் லஞ்சு, தென் ஈவினிங் ஸ்நாக்கு, டின்னர். இது ஏன் இவ்வளோ பிரிச்சிருக்கு அப்படின்னா, ஆப்வியஸாக எனக்கு ஒரு டாட்லர் இருக்காங்க. கலோரிஸ் வந்து ஜாஸ்தி தேவைப்படும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்னால. ஸோ அதுக்கு தேவைப்படுற ஃபுட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கிறதுக்காக இதில் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிடுவோமான்னு கிடையாது. நாங்கள் மோஸ்ட்டாக 3 or 4 தான், இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸோட சொல்கிறேன்னா. மெனு நான் எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரிட்ஜில் போய் என்னென்ன காய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்ப்பேன். 90% ஆஃப் த டைம் எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாமே பிளான் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இருக்காது. பட் 1-2 விட்டு போயிடும். இன்கேஸ் வந்து நாங்கள் எங்கேயாவது அன்றைக்கி வெளியே போயிட்டோம் அப்படின்னா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அதோட 2-3 இன்க்ரீடியன்ஸ் அவ்வளவுதான் இருக்குமே. பட் இங்கே மேலே இருக்கிறது வந்து தக்காளியும், இது வந்து வீட்டிலே பண்ண மாங்காய் ஊறுகாய், பின்னாடி வந்து புளித்தொக்கு இருக்குது. இது வந்து இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி ஒன்றுமே சமைக்க முடியலன்னா யூஸ் பண்ணுறதுக்காக அதை 2 வச்சுருக்கேன். அண்ட் மோஸ்ட்டாக நான் மீல் பிளான் பண்ணுறதுனா இங்கே தான் வைப்பேன். இது வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. இது வந்து ஸ்ப்ரவுட்ஸு, அதை ஒரு நாள் நடுவில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கிப் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸு, கொண்டக்கடலை அதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இன்றைக்கி நான் தோசை பேட்டரில் கலந்து சாப்பிட்டுப்போம். அண்ட் இது வந்து தயிர் நேற்று தான் உர ஊற்றி வச்சேன். ஸோ இது நாளைக்கு மேரினேஷனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தயிர் உர ஊற்றி வச்சது இருக்குது. அண்ட் மேலே கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதில் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் குக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பருப்பு இருக்குது. இதில் வந்து புதினா இருக்குது அண்ட் இதில் கருவேப்பிலை இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிஸ் ஆனதுனால அந்த சுண்டல் இருக்குது. நட்ஸ் பாக்ஸு இங்கே என்ன இருக்குன்னா முடக்கத்தான் கீரை இருக்குது. அண்ட் இது இந்த கவரில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது போன வாரம் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்துருந்தது. கத்திரிக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் காய் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னும் ஒழுங்காக ப்ராப்பராக வந்து எடுத்து கூட வைக்கல. ஸோ இது அப்படியே அந்த கவர் அதை நம்ம என்னால் தான் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் வீக் நாங்கள் வாங்கி வச்சது. ஸோ அப்படியே கிட்ட வாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்லிடுறேன். இது வந்து சில்லி, இது நான் போன வாரம் தான் வாங்கினேன். ஸோ அதனால் அப்படியே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து முடக்கத்தான் கீரை, இது பொதுவாக தோசையில் அப்படியே லைட்டாக அரைச்சி எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுப்போம். அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது, அது அப்படியே, ஏன்னா இது நான் ஃப்ரைடே தான் வாங்கினேன். ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இது வந்து அந்த ஒரு நாள் அந்த சாலட் ஸ்கிப் ஆச்சுல, ஸோ அதில் போட வேண்டியது தான் இதெல்லாம். அது இது வந்து குக்கம்பர் இதெல்லாம் அதில் போட வேண்டியது, அது மிஸ் ஆனதுனால அந்த காய் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு கேப்சிகம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் காயின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. என்னங்கிறத வந்து நான் இதில் அப்படியே நோட் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் நான் சாட்டர்டே பண்ணுவேன். அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணோன்னா இந்த வாரம் நான் ஒயிட் கொண்டக்கடலை யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ அதை குக் பண்ணி அது வாட்டரோடையே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு சட்னி செஞ்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் புதினா கொத்தமல்லி சட்னி, பெரண்டை துவை, கார்லிக் சட்னி. அதே மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து நாங்கள் மோஸ்ட்டாக ப்ரான், ஃபிஷ், சிக்கன், மட்டன், எக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் வந்து ஒரு ட்ரே நம்ம வாங்கிடுவோம், அது எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் சிக்கன் வந்து வாங்கிட்டு இப்போ நான் மண்டே சிக்கன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சண்டே தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை நான் க்ளீன் பண்ணி மேரினேஷன் எல்லாமே முடிச்சு அதை நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். அதை நான் ஃப்ரீஸ் பண்ண மாட்டேன். பட் இன்கேஸ் நான் ப்ரான் வாங்கியிருக்கேன், அதை நான் வென்ஸ்டே தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ரான் வந்து நான் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஸோ டியூஸ்டே நைட்டே நான் அதை எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி வச்சுருவேன். குக் பண்ணி வைக்கிறது நான் 2 விஷயம் மட்டும் தான் குக் பண்ணி வைப்பேன். ஒன்று தால், இன்னொன்று வந்து அந்த கொண்டக்கடலை. அந்த மாதிரி நிறைய பேர் ரைஸ்லாம் குக் பண்ணி கூட வைக்கலாம். அது நான் பர்சனலாக பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு அது நான் நைட் சோக் பண்ணிடுவேன். ஸோ முன்னாடி நாள் நான் வந்து ரெட் ரைஸ் யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுறோமா, இல்லை தூய மல்லி யூஸ் பண்ண போகிறோமாங்கிறத அந்த மெனு பொறுத்தே நான் டிசைட் பண்ணிடுவேன். அதை நான் நைட்டே எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை நான் சோக் பண்ணி வச்சேன். இதுக்கு முன்னாடி இதே ஆள் நான் வந்து காலையில் ஒரு சமையல், மதியானம் ஒரு சமையல், நைட்டு ஒரு சமையல் அப்படின்னு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் சமைச்சவ தான். பட் என்னோட சிச்சுவேஷன் மாறுறப்ப, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுற
ஒரு டாட்லர் வர நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ரிட்ஜோட மேக்ஸிமம் யூட்டிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. வெறும் நீங்கள் வந்து உங்கள் காய்கறியை மட்டும் டம்ப் பண்ணாமல், தோசை மாவு அரைச்சி வைக்கிற அதை மட்டும் நீங்கள் டம்ப் பண்ணி வைக்காமல், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜை எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் நம்ம பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். இதில் நான் ப்ரோஸ்ன்னு என்ன சொல்லுவேன்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு டைம்ஸ் நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. டின்னருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இவ்வளோ காசு கொடுத்து நம்ம அந்த காய்கறியெல்லாம் வாங்கணும், கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட் எடுத்து போட்டு செஞ்சால் முடிஞ்சிருச்சுங்கிற உங்களுக்கு ஒரு விஷன் வர்றப்ப நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை ஸ்கிப். இதே தான் இன்னொரு ப்ரோவும். உங்களுக்கு மணி வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் நிறைய நியூட்ரியன்ஸ் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஃபுட்டெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கே செல்ஃப் ரியலைசேஷன் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் நிறைய நியூட்ரியன்ஸை வந்து நீங்கள் அதில் இன்க்ளூட். இதோட கான்ஸ் என்ன அப்படின்னா, அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட எல்லாமே ஹெல்த்தி தான். as far as நீங்கள் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் போட்டு, நான் ஒரு டிப் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு 2-3 பவுல் ஃப்ரெஷ்ஷாக அந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் இன்க்ளூட். கார்ன் வந்து என்ன சொல்லணும்னா, ப்ராப்பராக ஸ்டோரேஜ் இல்லாதப்ப அது ப்ராப்பராக லாக் பண்ணலை, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப முன்னாடி வச்சுருக்கேன். எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை முன்னாடி வைங்க. அந்த ஏர் வென்டிலேஷன் வர இடத்துல நீங்கள் பின்னாடி வச்சு எதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும், எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதும் உங்களுக்கு ஆப்வியஸாக நாலேஜ் இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் ஒரு வாட்டி ட்ரையல் அண்ட் எரரில் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலைங்கிறது. ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மீல் ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீல் பிளான் பண்ணுங்கள். மீல் பிளானுங்கிறதே ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்கேஸ் உங்களால் இல்லை, என்னால் அன்னன்னைக்கே குக் பண்ண முடியும், அன்னன்னைக்கே கட் பண்ணி எல்லா சமையலும் பண்ண முடியும் அப்படின்னா, மீல் பிளான் இருந்தால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பயங்கரமான சேஞ்ச் கொடுக்கும். நிறைய பேர் வந்து மைண்ட்லேயே யோசிச்சு, ஓகே இன்றைக்கி இதை சமைச்சோம், நாளைக்கு அதை சமைச்சோம், போன வாரம் இதை சமைச்சோம், அடுத்த வாரம் அதை சமைச்சோங்கிற அளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்கிறவங்க நீங்கள் எழுதவும் வேண்டாம், டிஜிட்டலாக நோட் பண்ண வேண்டாம். ஆனால் போஸ்ட்மார்ட்டமுக்கு முன்னாடி என்னோட மெமரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போஸ்ட்மார்ட்டமுக்கு அப்புறம் என்னோட மெமரி இப்படி தான். முன்னாடி என்னோட ஜேர்னலிங் வேற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஜேர்னலிங்லாம் என்னென்ன சாப்பிடணும், இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், போன வாரம் என்ன சாப்பிட்டோம், என்ன ரெசிபி ட்ரை பண்ணணும், அது எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் டே சண்டே. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்கேஸ் வெங்காயம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு வந்ததை ரீஃபில் பண்ணிவிட்டு மேலே இந்த பழைய வெங்காயத்தை வச்சுருவேன். ஸோ தட் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி தான் சின்ன வெங்காயத்தையும் அதோடய பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததை ரீஃபில் பண்ணிட்டு பழசு எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ள வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெள்ளை பூசணிக்காவும் ஜூஸ் போடுறது கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே மட்டன் சிக்கன் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீவில் வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகட்டும்னு வச்சுருவேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தயிர், மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், இதெல்லாம் வந்து சிக்கனோட மேரினேஷன். ஸோ இதர் சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு இதை போட்டு அப்படியே குக் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் மட்டனுக்கு தயிரும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தேன். சிக்கன் வந்து நெக்ஸ்ட் டேவே ட்ரை பண்ணுறதுனால அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மட்டன் ஒரு 2 days ஆகுனால ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். குயிக்காக கார்லிக் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக் போடுங்க. 10 சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் புளி போடுங்க. நாங்கள் புளியோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் அதை குறைச்சிக்கலாம். சால்ட் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் மாற்றி அதை அரைச்சிக்கோங்க. சுட சுட தோசையோடு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.